அஸ்ஸலாமு அலைக்கும். நெய்யார் கிச்சன் தமிழ் சமையலில் புடலங்காய் முருங்கங்காய் பொரியல் செய்ய போகிறோம். அது புடலங்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். முருங்கைக்காவை இனமாக கட் பண்ணியிருக்கோம். ஆயில், உளுந்து, உப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம், ஒரு 16 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதை வச்சு நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடுவோம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் ஊற்றுவோம். ஆயில் சூடாகட்டும். கடுகு போடுவோம். கடுகு பொரியிட்டோம். கடுகு பொரியுது. உளுந்து போடுவோம். ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா ஒரு நிமிஷம் இறக்குவோம். வளர்ந்துட்டோம். வளர்ந்தாலும் பார்ப்போம். லைட்டாக வளர்ந்துருக்கு. ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். போட்டு நல்லா ஒரு வளர்ப்பு வளர்க்குவோம். நல்லா வளர்ந்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு வாசம் போகிறாங்களோ வளர்ந்துட்டோம். வளர்ந்தாலும் பார்ப்போம். இஞ்சி வாசம் போயிடுச்சு. நல்லா வளர்ப்போம். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு போடுறோம். தட்டி போட்டு நல்லா வளர்ப்போம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வளர்ந்துட்டோம். 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். உப்பு ஒரு ஸ்பூன் போடுவோம். உப்பு போட்டாச்சு. போட்டு ஒரு வளர்ப்பு வளர்ப்போம். வளர்ந்துட்டோம். இப்போ புடலங்காய் போடுவோம். புடலங்காய் போட்டோம். புடலங்காய் போட்டாச்சு. அதை பட்டு வைப்போம். வளர்ந்துட்டோம். வளர்ந்து பட்டு விட்டு கட்டி வச்சு இதில் அப்படியே நம்ம முருங்கைக்காய் போட்டுவோம். முருங்கைக்காய் போட்டாச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. அது ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருந்தோம். அவ்வளோ போட்டு ஒரு கிண்டி விட்டுப்போம். நல்லா கிண்டி விட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். வேகட்டும். வந்தோன்னே பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் தள்ளியிருந்தோம். விட்டு 10 நிமிஷம் விட்டுட்டோம். நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி முருங்கைக்காய் புடலங்காய் பொரியல் நம்மளே ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.